ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி, மாகாளி அம்மைக்கு எவ்வாறு சிறை கொடுக்கப்பட்டது, இந்த சிறை தண்டனை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சப்தமாதர்களுடைய தவம் எப்படி நிறைவேற்றப்பட்டது, அவர்கள் எவ்வாறு பூலோகத்தில் பிறவி செய்யப்பட்டார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைய பகுதியில் மாகாளி அம்மைக்கு சிறை ஏன் அமைந்தது என்ற செய்தியை பார்க்க இருக்கின்றோம். அதாவது சப்தமாதர்கள் 7 பேரையும் அவர்களை பூலகிலே சான்றோர் குல வழியில் எம்பெருமான் பிறவி செய்கின்றார். அவ்வாறு பிறவி செய்துவிட்டு நாராயணமூர்த்தியும் உமையவளும் சிவபெருமானும் கைலையிலே அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கின்ற அந்த தருணம் மாகாளி அம்மை ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்து அங்கே நாராயணருடைய பாதத்தில் விழுந்து அழுது புலம்புகின்றார்கள். எப்படி அழுது புலம்புகின்றார்கள் அப்படின்னா, அதாவது, ஐயாவே, நான் உங்களுக்கு ஒரு பிழை செய்துவிட்டேன், அதாவது நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். என்ன அப்படின்னா, நன்மையற்ற சோழன் சான்றோர் மக்களில் 2 பேரை என்ன செய்துவிட்டான், கொன்று விட்டான். ஆகவே அந்த சோழ மன்னனுடைய ராஜ்யத்தில் 12 ஆண்டு காலம் மழை பொழியக்கூடாது, பகலிலே நரி ஓட வேண்டும் என்று சபித்து கொண்டு நான் என்ன செய்தேன், வந்தேன். மேலும் சோழனூருடைய ஊரானது தட்டழியப்பட்டுளர, அதாவது தட்டழியப்பட்டுளர முழுவதுமாக என்ன செய்து விட வேண்டும், சோழ ராஜ்யம் அழிந்து விட வேண்டும். அவனுடைய நாட்டில் பகலில் நரி ஓட வேண்டும். பகலில் நரி ஓடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காடாக இருக்க வேண்டும். மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக அது மாற வேண்டும். இப்போது சோழ நாட்டிற்கு சோறுடைத்தது என்று பெருமை உடைய நாடு, செல்வ செழிப்புடைய நாடு. ஆனால் அந்த நாட்டிலே என்ன செய்ய வேண்டும், அழிவு ஏற்பட்டு அங்கே மக்கள் வாழ்வதற்கு தகுதி அற்ற நாடாக மாற வேண்டும் என்று சபித்து விட்டு வந்தேன். இப்படி அந்த நாட்டை வந்து அழிய வேண்டும், அதற்குரிய வழிமுறைகளையெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று அங்கே சொல்லுகின்றான். சொன்ன உடனே நாராயணமூர்த்தி என்ன சொல்கிறாங்க, சிவபெருமானோடு சொல்லுகின்றார். கேட்கலையோ எந்தன் கிருபை சிவனாரே, ஏற்கலையோ எந்தன் ஏந்தலையார் சொல்வது, உங்களுக்கு கேட்கலையா இவ சொல்லக்கூடியது? நான் இவக்கிட்ட எப்படி நம்ம சொல்லி நம்ம அந்த குழந்தைகளை ஒப்படைத்தோம், மகாளி இந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு வந்ததே உண்டானால் உனக்கு கொடும் சிறைதான் அப்படின்னு சொல்லி ஒப்படைத்தோம். அது மட்டும் இல்லை, பிழைக்கோர் தீங்கு பிழையாமல் எப்போதும் வள்ளல்களை நன்றாய் வளர்ப்போம் என்று சொல்லி அல்லவா இவரிடம் பிள்ளைகளை ஒப்படைத்தோம். பிள்ளைகளை வாங்குகின்ற நேரம் மறுட்டி விழித்து கொண்டு வாங்கினாள். ஆனால் இப்பொழுது அவள் திருட்டு மொழி பேசுவதை பாருங்கள். இந்த பிள்ளைகளை அவளிடம் ஒப்படைக்கின்ற போது நான் தனியாக இருந்து இந்த பிள்ளைகளை ஒப்படைக்கவில்லை, நீங்கள் எல்லோரும் இருந்தீர்கள் அல்லவா. நான் தனியாக இருந்தாலாவது நான் சொல்வது பொய்யாக இருக்கும் என்று இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லோரும் அந்த சபையில் இருந்தீர்கள் அல்லவா. இப்போ அந்த பிள்ளைகளை வாங்குகின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு கூட ஏற்படாமல் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பேன் என்று சொல்லித்தானே மாகாளி அம்மை அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வாங்கினார்கள். சான்றோர் மக்களை வளர்ப்பதற்காக என்னிடமிருந்து அங்கே வாங்கி பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போது இந்த வார்த்தை சொல்வதை பாருங்கள். ஆகவே நீங்கள் வானவரும் தானவரும் இங்கே மறையவரும் எல்லோரும் சாட்சிகளாக இருந்தீர்கள் அல்லவா. நான் சொல்லிய மொழியில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று அங்கே கேட்கின்றார். மேலும் அந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் சிறை என்று சொல்லிதானே நான் பிள்ளைகளை ஒப்படைத்தேன். அது மட்டுமா, இந்த பிள்ளைகள் இறந்த உடனே வந்து சொன்னால் கூட அதை நாம் என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் இறந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து இவள் வந்து சொல்லுகின்றாளே, ஒருவருடைய தன் மதலை என்றால் இப்படி அங்கே தலை வைத்திருப்பாளோ? தன்னுடைய பிள்ளைனா ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லாமல் அல்லது
அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை இல்லாமல் இருப்பார்களா? ஒருவர் பிள்ளைக்கு ஒருவர் உடைமையிடுவாரோ? என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால தானே இவர் இதை கண்டுகொள்ளாமல் இவ்வளவு காலமாக என்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்க. ஒருவர் உடனே சொல்லியிருந்தா கூட நம்ம என்ன செய்திருக்கலாம், ஒரு மன்னிப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு காலம் கழித்து அதை சொல்லாமல் இப்பொழுது என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதான் பெற்ற கும்பியல்லோ பெருங்கனல் போல் மாறுவது, மற்றோர் பெற்று கும்பி வருந்தி குமரிடுமா. ஒருவர் பெற்ற பிள்ளைக்கு அந்த பெற்றவங்களுடைய கும்பி தான் அந்த பிள்ளைங்களுடைய வலியை பார்த்து என்ன செய்யும், துன்பத்தை பார்த்து வேதனைப்படும். இன்னொருவருடைய பிள்ளைக்கு அவங்களுடைய மனம் வேதனைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்குறாங்க. இவ்வளவு 12 ஆண்டு காலம் அங்கே இருந்து கொண்டு இப்போது சொல்கிறாங்க. இப்போ இது எதை குறிக்கிறது? ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. யாரோ பெற்ற பிள்ளை நமக்கு என்ன போகிறது என்ற ஒரு நெஞ்சரிப்போடு தானே இதுவரையிலும் அந்த பிள்ளைகள் இறந்த செய்தியை என்னோடு சொல்லாமல் இருந்தார். ஆவி அறிந்தில்லையே, யாரும் சொல்லலையே. இதுவரைக்கும் அந்த பிள்ளைங்க இறந்த செய்தியை யாருமே என்கிட்ட என்ன செய்யலை, சொல்லலை. தாய் தகப்பன் நின்றாப்போ தயங்கினார் கண்டோமே, சேவரனும் கேராத செய்த பலவினையோ. இது எந்த பலவினையின் காரணமாக இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கிறது என்று அங்கே அந்த அம்மையை பார்த்து ஐயா கேட்குறார். ஏந்திழையே, நீ ஏன் இப்படி அந்த குழந்தைகள் இறந்த செய்தியை இங்கே நீ சொல்லாமல் இருந்தாய்? உடனடியாக அந்த செய்தியை நீ என்னிடம் சொல்லியிருக்கலாம் அல்லவா? அப்படி சொல்லியிருந்தாலாவது உன்னை நான் மன்னித்து விட்டு விடுவேனே. ஆனால் நீ பிள்ளைகளை வாங்குகின்ற போது எப்படி சொல்லி வாங்கினார்? நான் இருக்க இந்த பிள்ளைகளுக்கு யார் இடறு செய்ய போகின்றார்கள் என்று ஆணவத்தோடு பேசினாய் அல்லவா? உன்னுடைய ஆணவம் இப்போது எங்கே அழிந்து போய்விட்டது என்று ஐயா கேட்கின்றார். காரணம், இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, மாகாளி அம்மையினுடைய அந்த பொறுப்பற்ற தன்மையை குறிக்கிறது. இரண்டாவது, நான் என்ற ஆணவத்தை குறிக்கிறது. இப்போ ஒரு செயலை நம்ம ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயலை என்ன செய்யணும், சரியாக நிறைவேற்றணும். இல்லை அதில் ஏதாவது இடையூறு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக உரியவரிடம் நம்ம என்ன செய்யணும், தெரிவிக்கணும். அந்த செயல் நிறைவேற்றப்படாமைக்கு காரணம் இது அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் நியதி நம்ம சொல்லப்படுகின்றது. அடுத்து, நான் என்ற ஆணவம், எப்போதெல்லாம் நான் என்ற ஆணவம் மேலோங்குதோ அப்போதெல்லாம் அழிவு வருகின்றது. இது நமக்காகவும் பல இடங்களில் சொல்லி வருகின்றது. அதுபோல் இந்த மாகாளியிடம் பல வல்லமைகள் இருக்கலாம், இருந்தாலும் நான் என்ற ஒரு ஆணவம் அவளிடம் இருந்த காரணத்தினால் அங்கே என்ன வருகின்றது, அழிவு வருகின்றது. ஆகவே இப்போ அந்த ஐயா அந்த அம்மையுடைய அந்த குணத்தின் காரணமாக இந்த 2 செயலில் ஆணவத்தினாலும் அந்த பொறுப்பற்ற தன்மையினாலும் நான் இந்த பிள்ளைங்க 2 பேரும் தர்மயுகத்தில் செடத்தோடு எழும்பி வரக்கூடிய காலம் வரையிலும் நீ என்ன செய்ய வேண்டும், சிறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாகாளியிடம் சொல்லுறார். சொல்லிட்டு என்ன செய்கிறார், தீட்டு வடவா அக்கினி முகத்தில் அங்கே சிறையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வைக்கிறாங்க. அந்த மாகாளியும் ஈசன் செயலனவே, வேறு வழி இல்லை, நம்மளோட தண்டனை நம்ம என்ன செய்யணும், அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அங்கே சிறையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம உணரக்கூடிய விஷயம், அதாவது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செயலை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அங்கே என்ன செய்யும், தண்டனை கிடைக்கும். அதுபோல் அந்த ஒருவர் பெற்ற பிள்ளையை இன்னொருவர் பாதுகாப்பது எப்படி வேண்டாலும் இருந்துடலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல அந்த செய்தி நமக்கு என்ன செய்யப்படுது, உணர்த்தப்படுது. சரியா? இவ்வாறு அந்த மாகாளிக்கு அங்கே என்ன செய்யப்படுகின்றது, சிறை கொடுக்கப்படுகின்றது. மாகாளிக்கு சிறை கொடுத்த பிற்பாடு அந்த வாதை குளிக்கணும், அந்த பேய்களெல்லாம் நாச்சியாருக்கு சிறை, நமக்கு என்ன கேடோ கான். இதுக்கெல்லாத்துக்கும் தலைவர் யார், இந்த பேய்கணங்களுக்கெல்லாம் தலைவி அம்மை மாகாளி அம்மை. அப்போது மாகாளிக்கு இந்த மாதிரி ஒரு சிறை வாய்த்து விட்டதென்றால் இனி நமக்கு என்ன நிலையோ தெரியவில்லையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கணங்களெல்லாம் என்ன செய்து பதறுகின்றன. ஆனால் அதில் ஒரு சில அந்த மூலி பேய்கணங்கள், இப்போது ஒருடைய செயல் ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா
அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலை பிடிக்காதவர்கள் சிலர் இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெற்றோர்கள் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் இருந்துடலாமே அப்படிங்கிற ஒரு நிலை வரும் இல்லையா? ஆனால் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதை சரியாக நமக்கு நல்வளர்ச்சிக்கு தான் இந்த கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, அந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது பெற்றவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ அப்படின்னு வேதனைப்படுவாங்க. இனி நமக்கு யார் நல்ல வழி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி வேதனைப்படுவாங்க. ஆனால் அந்த பெற்றோருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது பிடிக்காதவர்கள் அந்த நிலை என்ன செய்வாங்க? நமக்கு இனி பிரச்சனையே இல்லை, எல்லாம் தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது போலவே இந்த சில மூலிப்பேய் கணங்கள் என்ன செய்யுது? அதாவது இனி நமக்கு கை வாய்த்து விட்டது, நாம் நிச்சயித்தபடி எல்லாவற்றையும் என்ன செய்திடலாம்? நடத்திடலாம். ஆனால் முடுக்குள்ள மூலிப்பேய் கணங்களெல்லாம் மகாளி இப்போ சிறையாக இருக்கிறதுனால எல்லாம் நம்ம நிச்சயித்தபடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க? சொல்லி குதித்து ஆடுகின்றன. அப்போ நாராயணர் சொல்கிறார், இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கின்ற போது நாராயணர் சிவபெருமானிடம் சொல்லுகின்றார், வல்ல பொருளே மறைகாணா ஓவியமே, காளி சிறை கவிழ்ந்திருக்கின்ற காரணத்தினால நம்ம யாருக்கும் இந்த ஆழிவளை வையகத்தில் யாருமே நம்ம என்ன செய்ய முடியாது? சுகமாக வாழ்வது என்பது முடியாது. ஆகவே முதலாக கலியை அழிப்பதற்குரிய வழியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, சாற்று நீர் என்னதென்று சக்தி கொண்ட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறார், அதாவது கடனோக்கான் என்னோடு கலங்குமொழி பேசுவது, நீங்கள் என்னோட இப்படி ஒரு கலங்குமொழி ஒரு வேதனையாக ஒரு மொழி பேசக்கூடிய காரணம் என்ன? நான் கலி அழிக்க வேண்டாம் என்றா சொல்லியிருக்கின்றேன். நானோ உங்களுடைய இந்த செயல்பாடுகளை வேண்டாம் நான் எப்போவுமே தடுக்கலை. அந்த தீட்டு கலியை அழிப்பதற்கு நீங்களே என்ன செய்ய வேண்டும்? அங்கே வழியை பாருங்கள், கையில் விட்டு எப்போது இந்த கலியை அழித்து கையில் வீட்டிற்கு எங்களுக்கு முக்தி அருளுவீர்கள் என்று நாங்கள் என்ன செய்து காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க நீங்கள் என்ன செய்வது? கலி அழிப்பதற்கு வழியை பாருங்கள் என்று என்னிடம் சொல்ல வேண்டாம், தாங்களே அதற்குரிய வழிமுறைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று நாராயணமூர்த்தியிடம் அங்கே ஐயா சொல்லியிருக்கின்றார். அப்போது ஐயா சொல்கிறாங்க, நன்றெனவே ஆகட்டும் என்று. ஏன்னா மகாளி சிறையாக இருக்கின்ற காரணத்தினால் நம்ம உடனடியாக என்ன செய்யணும்? கலி அழிக்க பார்க்க வேண்டும், எல்லா நிலைமைகளும் நிலை தடுமாறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட ஆலோசனை செய்துட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க? கலியை அழிப்பதற்குரிய வழியை பார்க்கின்றார்கள். முதல் கட்டமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்த வேண்டும். ஏன்னா கலி அழிப்பதற்கு நாராயணர் வைகுண்ட அவதாரத்தின் மூலம்தான் இதை என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். அப்போ அதற்குரிய வழிமுறைகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மை லட்சுமாதேவியை அழைக்கின்றார்கள். அழைத்து அங்கே மகர சிலையாக அவர்களை வளர வைப்பதற்காக அங்கே அழைக்கின்றார்கள். எப்படி அம்மை லட்சுமாதேவி மகர சிலையாக வளர்கின்றார், அங்கே எப்படி வளர வைக்கின்றார்கள், என்னென்ன சிறப்புகள் அந்த மகர சிலைக்கு இருக்கின்றது என்ற விவரங்களையெல்லாம் நாம் அடுத்த பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். ஐயா உண்டு.